தலைநகரில் பாஜக தலை நிமிர்கிறது, ஆம் ஆத்மி தலை குனிகிறது, காங்கிரஸ் நிலை குலைகிறது. டெல்லியில் பாஜக தலை நிமிர்கிறது, ஆம் ஆத்மி தலை குனிகிறது, காங்கிரஸ் நிலை குலைகிறது. இதுதான் இன்னைக்கோட ஒரு ரொம்ப எல்லாருக்கும் மகிழ்ச்சி. அதே மாதிரி தமிழகத்தில் நிறைய தலைவர்கள் அங்கே சென்று பிரச்சாரம் செய்தார்கள். அண்ணன் கருநாகராஜன் போன்றவர்கள், மற்ற எல்லா தலைவர்களும் அவங்க தலைமையில் நிறைய நாட்கள் அங்கே பணிபுரிந்தார்கள். நானும் சென்றிருந்தேன். என்னை பொறுத்தமட்டில் இது மிகப்பெரிய வெற்றி. பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னெடுத்து செல்லும் என்பதற்காக தலைநகர் மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆக தலைநகரிலேயே தாமரை மலரும் பொழுது தமிழகத்திலும் தாமரை மலரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது. 2026 தலைநகரில் நாங்கள் தாமரை மலர்ந்ததை கொண்டாடியதைப் போலவே 2026 தமிழகத்தில் தாமரை மலர்வதை நாங்கள் கொண்டாடுவோம் என்பதற்கு இந்த நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இதில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தலைமையிலான கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றி, வளர்ச்சி திட்டங்களுக்கு வெற்றி. ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த கெஜ்ரிவால் ஊழல் குற்றச்சாட்டினாலே சிறை சென்றார். வளர்ச்சியை தருவோம் என்று சொன்னார், எந்த வகையிலும் தலைநகரில் வளர்ச்சியை தரவில்லை. மாசை கட்டுப்படுத்துவோம் என்று சொன்னார், சுற்றுச்சூழலை கட்டுப்படுத்துவோம் என்று சொன்னார். அதிக மாசுபட்ட தலைநகராக டெல்லி விளங்கியது. மின்சாரத்தை முறைப்படுத்துவோம் என்று சொன்னார், மின்சாரத்தை முறைப்படுத்தவில்லை. தண்ணீர் வசதியை ஏற்படுத்தி தருவோம் என்றால் மக்கள் எல்லாம் கண்ணீரில் தான் தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள். அதனால் டெல்லி மக்கள் உறுதியான ஒரு முடிவை தந்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 46 தாண்டி பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது என்பது மட்டுமல்ல, முதலமைச்சர் கெஜ்ரிவாலின் முன்னாள் முதலமைச்சர் அவரின் வெற்றியே இன்று எதிர்கேள்வி, ஒரு எதிர்பார்த்ததற்கு மேலாக அவரது வெற்றியே கேள்விக்குறியான வெற்றியாக இருந்து கொண்டிருக்கிறது.